மதுரையில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பெண் தாசில்தார் உள்ளிட்டோர் நுழைந்ததாக எழுந்த சர்ச்சை தொடர்பாக இன்று மதியம் 2 மணியளவில் விளக்கமளிக்க அனைத்து கட்சி வேட்பாளர்களுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் நடராஜன் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்போது தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான நடராஜன் இந்த அழைப்பு விடுப்பதற்கான காரணம் என்ன? என்ன மாதிரியான விளக்கங்கள் வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது? விஷ்ணு, கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஆவண அறையில் பெண் தாசில்தார் சம்பூரணம் உள்ளே நுழைந்ததாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து சம்பூரணம் நேற்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இன்று அவருக்கு உதவியாக உடன் சென்ற சீனிவாசன், ராஜபிரகாஷ், சூரிய பிரகாஷ் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருக்கு பொறுப்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய மதுரை மேற்கு தாசில்தார், அதாவது உதவி தேர்தல் அலுவலரான குருச்சந்திரனிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி பிரகாஷ் மதுரை வந்துள்ளார். அவர் இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் சற்று நேரத்திற்கு முன்பாக தகவல்களை கேட்டறிந்தார். நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த தகவல் பரிமாற்றமானது நிறைவு பெற்று தற்பொழுது அங்கிருந்து அரசு விருந்தினர் விடுதிக்கு அவர் புறப்பட இருக்கிறார். இந்த நிலையில் அவர் இந்த சம்பவம் தொடர்பாக தொடரக்கூடிய சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும், அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் மீது எழுப்பப்படக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய விதமாகவும் அனைத்து கட்சி வேட்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் சார்பில் அனைத்து கட்சி வேட்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வேட்பாளர்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியான பாலாஜி அங்கிருக்கக்கூடிய வேட்பாளர்களிடம் நடந்த விவரங்கள் குறித்து முழுமையான தகவலை தெரிவிக்க இருக்கிறார். மேலும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான நடராஜனும் அது தொடர்பான விளக்கங்களை நேரடியாக அளிக்க இருக்கிறார். ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்த தினமன்று அங்கு வந்த மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சு வெங்கடேசன், அதே போல அங்கு வந்து அமமுகவினுடைய வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை உள்ளிட்ட 5 வேட்பாளர்களிடம் ஏற்கனவே சிசிடிவி புட்டேஜ்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக அவர்களுடைய கருத்துக்களும் அங்கு முன்வைக்கப்பட இருக்கின்றன. அங்கு என்ன விஷயம் நடந்தது, அது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர்களிடம் விளக்கம் அளித்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இதை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு முதல்கட்ட தகவல்கள் வந்திருக்கின்றன. விஷ்ணு, ஸ்டாலின், இது குறித்து நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது விளக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல கட்சி தலைவர்களும் சொல்வது அந்த பகுதிக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும், அந்த ஸ்ட்ராங் ரூம் இருக்கக்கூடிய இடத்திற்கும் அந்த ஆவணங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறுத்த மட்டும் ஏற்கனவே 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சம்பந்தப்பட்ட அந்த அலுவலர் உதவி தேர்தல் அலுவலருடைய நேர்முக பார்வையாளர் என்பதால் அவர் அந்த அறைக்கு செல்லக்கூடிய உரிமை பெற்றவர் என்பதால் அவர் அந்த வகைக்கு சென்றிருக்கிறார். ஆனாலும் கூட அவர்கள் வேட்பாளர்கள் குறிப்பிடுவது போல உள்ளிருக்கக்கூடிய ஆவணங்களை அவர் ஏன் பார்த்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்களை பார்ப்பதற்கு அவர் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்கினாரா என்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் தற்பொழுது அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் அவர் தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தொடர்பாக ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் ஒருமித்த கருத்தோடு இந்த பிரச்சனையை வலுவாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையரிடம் நேரடியாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புகார் மீதான நடவடிக்கையாக அடுத்தடுத்த நடவடிக்கையாகத்தான் அந்த பெண் வட்டாட்சியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு உதவியாக இருந்த 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதவி தேர்தல் அலுவலருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருக்கும் நேரடியாக அவரிடத்தில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட எதிர்க்கட்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டிலும் மாவட்ட ஆட்சியர் நடராஜனை உடனடியாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். எனவே அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படக்கூடிய பட்சத்தில் இந்த நடவடிக்கையோடு மாவட்ட ஆட்சியரை மாற்றக்கூடிய பணியிலும் ஏற்படலாம். இருந்தாலும் கூட அவை அனைத்துமே இன்று நடைபெறக்கூடிய அந்த இறுதிக்கட்ட விசாரணையின் அடிப்படையில் தான் அந்த முடிவுகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ஸ்டாலின், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு.